இப்போ என் தம்பி ஒரு கடைசி ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காருல்ல விஜய், இந்த படத்தை அவர் வெளியிடுறதுக்கு எவ்வளவு பாடுபடுறாருன்னு அப்போ பொறுத்திருந்து நம்ம மறுபடியும் சந்திச்சு பேசுவோமே. அவர் இது வராத போதே அவரை பெரும்பாடுபடுத்தினாங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ அவருக்கு கூட நான் ஒருத்தர் சண்டை போட்டே இருப்பேன் அவருக்காக. இல்லை, இப்போ இந்த மோசமான நிலைமை இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அதிமுக ஆட்சியில் இந்த அளவு மோசமா இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? உறுதி அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போதோ எடப்பாடி இருக்கும்போதோ அவங்க இதில் இந்த இது இருக்காது. வாடகை வாய்களை வச்சுக்கிட்டு கண்ணா பண்ணான்னு கொச்சையா விமர்சனம் பண்ணுறதுக்காது. ஊடகங்களெல்லாம் தன்மையப்படுத்திக்கிட்டு எந்த செய்தியும் வர விடாமல் அந்த இதெல்லாம் நீங்கள் வேணால் எடுத்து பாருங்களேன், எடுத்து பாருங்க. நீங்கள் ஜெயலலிதா அம்மையார்லாம் இப்படிலாம் எல்லா யூடியூபர்ஸை வச்சுக்கிட்டு போகிற வரவன்லாம் கொச்சையா குடும்பத்தை தனிப்பட்ட முறையில் அப்படிலாம் இருந்ததா நீங்கள் பார்க்காததா? இல்லை பையன் எடப்பாடி இருந்த 4.5 ஆண்டுகள் அந்த மாதிரிலாம் இருந்ததான்னு சொல்லுங்கள். நீங்கள் பார்ப்போம். அவங்கவுங்க வெளியிட்டாங்க, அவங்க பாட்டு படத்தை திரையிட்டுக்கிட்டு இருந்தாங்க, அவங்க பாட்டு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி மொத்தமாக எல்லா படத்தையும் அவங்களே வாங்கி வெளியிடுறதுல அப்படி நடக்கலையே. எத்தனை நாளைக்கு இந்த 1000 கொடுத்தே கொண்டு போயிருங்க? இந்த தேர்தலுக்கு 1000, 26 தேர்தலுக்கு 2000 ஆகுமா? சரி 2000. அடுத்து அரசு எவ்வளவு நாளைக்கு? எல்லா பல மாநிலங்களும் கொடுக்குறாங்களே சார். எல்லாம் தான் தவறுன்னு சொல்றேன். தொடங்கினது யாரு? நீங்க தான். நீங்க ஆரம்பிச்சு வச்சீங்க. திராவிட மாடலை இந்தியா பின்பற்றணும், நீங்க அவர் பின்பற்றிட்டாங்க. நீங்க ஆரம்பிச்சு விட்டீங்க. திருமங்கலம் ஃபார்முலான்னு நீங்க, அது எல்லா ஊருக்கும் போயிடுச்சு. இப்போ திராவிட மாடல் நீங்க, அது எல்லா ஊருக்கும் போயிடுச்சு. ஒரு நேர்மையற்றவன் நல்லாட்சி கொடுக்காதவன் இதுதானே. நான் நேர்மையற்றவனா இருந்தா என் மக்களை நேர்மையற்றவர்களை ஆக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கு. நான் நேர்மையானவன் உண்மையானவனாக இருந்தால் என் மக்களும் நேர்மையானவர்களாக உண்மையானவர்களாக இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கும். நான் திருடனாக இருந்து, நான் கொள்ளையடிக்கிறவனாக இருந்து, நான் ஊழல்வாதியாக இருந்தால் அதில் கொஞ்சத்தை உங்களுக்கு பங்கு கொடுத்துட்டா நீங்கள் பேசாமல் இருந்துட போகிறீங்க, அவ்வளோதானே. இந்த ஆட்சி முறையை எப்படி ஏற்பீங்க? இந்தியாவோட மிகப்பெரிய பிரச்சனை எதிரி ஊழலா மதவாதமா? இது ஊழல்ங்கிறது நான் என்ன செய்வேன், ஊழலை அது ஊழல் லஞ்சம்லாம் நான் அதை ஒரு பெரிய குறையாக எடுக்கிறதில்ல. என் தம்பி கூட விஜய் கூட இன்றைக்குக்கான அந்த ஊழல் லஞ்சத்தை எப்படின்னு ஒழிக்கணும், அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஒரு நேர்மையாளன் அதிகாரத்துக்கு வரும்போது அது ஒழிக்கணும்னு நினைக்கும் போது அது நிர்வாக சீர்கேடு தான், அதை ஒழிச்சிடலாம். ஆனால் இந்த மதவாதம், இந்த சாதியவாதம் இதெல்லாம் புறையோடி போன நஞ்சா இருக்குது. இது மானுட சமூகத்தினுடைய மிகப்பெரிய எதிரியா இருக்கு. மதவாதத்திற்கு இணையான ஆபத்து தான் சாதியவாதம். நீங்க நம்புறீங்களா? மதத்தின் வேறே சாதி தானே. அதுல ஐயா கூட சொல்றாங்க பாருங்க, பெரியார், மதம் மாறிக்கொள்ளக்கூடியது. மதம் கொடிதா சாதி கொடிதான்னா சாதி தான் மிக கொடிதா இருக்கு. ஒரு இந்து பையன் ஒரு இஸ்லாமிய பெண்ணை திருமணம் செஞ்சு கொள்ள முடியுது. ஆனால் சாதி தான், மதம் மாறிக்கொள்ள முடியும். நான் இந்துவா இருக்கேன், நாளைக்கு கிறிஸ்துவனா மாறுறேன், நான் இஸ்லாமியரா மாறுறேன், இன்னைக்கு கிறிஸ்துவனா இருக்கேன், நாளைக்கு இந்துவா, ஏதோ மாறிக்கொள்ள முடியுது. ஆனால் சாதி தான் மிக கொடுமையானதா இருக்குது. அது ரெண்டுமே சம அளவு போதை. இந்த போதையெல்லாம் படுத்து வரங்கன்னா தெளிஞ்சிருது. அது பாடையில் போனாலும் தெரிய மாட்டேது. சுடுகாட்டில் போய் எழுதி வைக்கிறான், ஆறுமுக கவுண்டர், சின்னசாமி தேவர், சுப்பிரமணிய நாடார், அங்கேயும் அது தொங்குது.